தனிப்பட்ட அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜெபத்தில் இந்த என்ன கேட்கணும் அப்படின்னா, யார் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், திறப்பிலே நிற்பேன், திறப்பிலே நிற்பேன். எத்தனை பேர் அந்த பொருத்தனை எடுக்கிறீங்க? என் வீட்டில் யார் ஜெபம் பண்ணாட்டாலும், என் திருச்சபையில் யார் ஜெபம் பண்ணாட்டாலும், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஜெபம் பண்ணாட்டாலும், ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நான் ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்ன அப்படி நிரப்புங்க ஆண்டவரே. அந்த ஜெப ஆவி என்னுடைய தலையின் மேல வைங்க ஆண்டவரே. நீர் ஜெபிக்க வைப்பீராகப்பா, நீர் ஜெபிக்க வைப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒரு சில ஜெப விண்ணப்பத்திற்கு ஜெபிக்க சொல்லி நான் ஒருவேளை ஜெபிக்காமல் போயிருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை தயவாய் மன்னித்து இப்பொழுது ஒரு ஜெப மேகத்தினால் நீர் என்னை மூடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ரகசியங்களை தருவீராக ஆண்டவரே. நீர் சொல்லி கொடுங்க ராஜா, எதற்கெல்லாம் நீங்க ஜெபிக்கணும்னு நீங்க கற்று கொடுங்க ராஜா. அந்த ஜெப வல்லமையினால் கர்த்தர் அந்த ஜெப மகிமையினால் என்னை நிரப்ப போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும் சொல்லுங்க, நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், நான் திறப்பில் நிற்கணும், நான் திறப்பில் நிற்கணும். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொன்னீரே. ஆனால் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், இதோ அடியே நான் இருக்கிறேன், இதோ அடியே நான் இருக்கிறேன். சத்தமா ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்கு தருவீராக. நான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா.